வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கடந்த மார்ச் 21 இதற்கான அறிவிப்பு வெளியானது. ஏப்ரல் 21 முடிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் ஏப்ரல் 21 அப்புறம் ஒரு 3 தினங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எடிட் ஆப்ஷனுக்காக அதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை உடனடியாக நிறுத்துங்க. கிட்டத்தட்ட தமிழகத்துடைய அந்த அப்ளிகேஷன் வரலாற்றிலேயே 2724 வேக்கன்சிஸ்க்கு நமக்கு வெறும் 10,000 பேர் அப்ளை பண்ணது பார்த்திங்கன்னா இதுவே முதல் தடவை. இந்த அளவுக்கு குறைவான ஒரு அப்ளிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னாவே தெரிஞ்சுட்டுக்கோம். ஏன்னா இவங்க கேட்குறது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்குங்க. அப்ளிகேஷன்ஸு இவ்வளோ ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தாங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்குள்ளே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் புதிய வேக்கன்சிஸு டிரைவர் தனியாக எடுப்போம், கண்டக்டர் தனியாக எடுப்போம் அமைச்சர் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த டைம் டிரைவர் கம் கண்டக்டர் நாங்கள் எடுப்போம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் ஏற்படும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவங்க டிரைவருக்கு அவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இழக்க நேரிடும். இதை பார்த்திங்கன்னா தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க. உடனடியாக இதை பார்த்திங்கன்னா நிறுத்துங்க, இந்த டிரைவர் கம் வேக்கன்சிஸ் எங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே அரசுக்கு வச்சுருக்காங்க. அரசு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக போயிடுச்சு. இப்போ நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான தடை கிடைக்குமா அப்படின்றதான் வெயிட்டிங்கில் இருக்குங்க. நீதிமன்றத்தில் ஒரு இறுதி தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாய் விரைவு கால இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதிகபட்சமாக நீதிமன்றத்துடைய தடை விலக்கு இருக்குமா? அதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வர இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இந்த ஆண்டு இப்போவே எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு 10,000 பேருக்குள்ளே போட்டதுனால அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கேன்சல் செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. இந்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.